ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. இன்னைக்கு இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹோமில் ஆட்டோமேஷன், அதாவது ஆட்டோமேட்டிக் லைட்டை எப்படி செட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லேஅவுட். இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டிவைஸ். இது ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்குறவங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இது ஒரு ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்யூட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் பண்ணோன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும். போக போக நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்சார். சென்சார் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிக்னலை ப்ராசஸ் பண்ண முடியும். சரி, இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா இது என்ன பண்ணணும், ரிலே மாடல் அப்படிங்கிறதுக்கு அனுப்பணும். அந்த ரிலே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேம்ப் எடுத்துட்டோம்னா, அந்த லேம்பை இப்போ நம்ம நடக்க போகிறப்போ ஒரு சென்சார் ஆக்டிவேட் ஆகுது. அது கண்ட்ரோலருக்கு சிக்னல் அனுப்புது. அதை பேஸ் பண்ணி அங்கே லைட் எரியுது. ஓகே, இதுதான் பேசிக் லேஅவுட்டு. ஸோ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது ஆர்டினோ நானோவோட V3 மாடல் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 பின்ஸ் இருக்கும். இது அனலாக் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிஜிட்டல் பின். ஓகேங்களா? இப்போ இந்த Vin அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை. ஓகே, ஸோ அதே மாதிரி ரீசெட் பின் இருக்கும். RxDX அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ நானோ V3 மாடல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஐஆர் சென்சார். இது என்ன பிஐஆர் சென்சார் அப்படின்னா, இப்போது நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்து போகிறப்போ இது சென்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 டெர்மினல் இருக்குல்ல, இந்த 3 டெர்மினல்லேருந்து தான் இந்த ஒரு டெர்மினல்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிக்னலை பாஸ் பண்ணும். யாரோ ஒருத்தவங்க நடந்து வந்திருக்காங்க, நீங்கள் இம்மிடியேட்டாக லைட்டை ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற சிக்னலை ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே 3 பின் இருக்கு. இது என்னென்ன பின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது இந்த பிஐஆர் சென்சாருக்கு சப்ளை பின் 5 வோல்ட் இங்கே கொடுக்குறோம். இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பின்னு, இது கிரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இது உள்ளே இருக்க சர்க்யூட்ஸ் இதுதான். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் இதுதான். இது மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது. டைரெக்டாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது ரிலே மாடல். இந்த ரிலே மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பின்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னுங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலரோடைய இருந்து வரக்கூடியது. இந்த ரிலே மாடலுக்கான வோல்டேஜ் கொடுக்குறது அண்ட் கிரவுண்ட் பட்டுறது. ஓகே, இந்த ரிலே அப்படிங்கிறது ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். நீங்கள் போயிட்டு கை வச்சு ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சைடில் 3 பின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது NO. நார்மலாக இது ஓப்பனில் இருக்கும். இந்த காயில் எனர்ஜைசிஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகும். இது காமன், இது நார்மலி க்ளோஸ்ட். அதாவது NO, காமன், NC 3 பின். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு சர்க்யூட் டயக்ராம் பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொன்னோம், மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்தாச்சு. இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். சரிங்களா? ஆர்டினோ நானோங்கிறது தான் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டெர்மினல் மட்டும் காமிச்சிருப்பேன். நீங்கள் இந்த இடத்துல சென்சாரை கனெக்ட் பண்ணணும். இப்போ சென்சாரில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 பின் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பிஐஆர் சென்சாரில். அப்போ ஃபஸ்ட்டு பின்னுங்கிறது வோல்டேஜில் கனெக்ட் ஆகணும். தேர்டு பின் அப்படிங்கிறது கிரவுண்டில் கனெக்ட் ஆகணும். செகண்ட் பின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஜிட்டலாக தான் ரீட் பண்ண போகிறேன். அனலாக் பின்னில் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை.
அப்போ டிஜிட்டலாக பண்ணும்போது நமக்கு D2 நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த மாடல் இருக்குல்ல, இது வந்து ரிலேவோடைய சர்க்யூட். நம்ம ரிலே மாடல் பார்த்தோம்ல, அதோட சர்க்யூட்டு. அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோங்க அப்படின்னா 5 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் பண்ணுறோம். இதில் இன்னொரு டெர்மினல் இருக்கும் இல்லையா, இந்த டெர்மினலில் வந்து நம்ம 13ல் கொடுக்குறோம். அது நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்க்கலாம். இந்த லேம்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து இன்புட் பவர் சப்ளை ஜாக். ஓகே, இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே வோல்டேஜ் வந்துடும். இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இது எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த PIR சென்சாரோட இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னத்துக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிலேவை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ரிலே ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இந்த PIR சென்சார் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் என்ன பண்ணும், இந்த ரிலேவை ஆக்டிவேட் பண்ணும். இந்த லேம்ப் வந்துட்டு எரியும். இப்போ இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் வந்து ஜாக் இன்புட் நம்ம கொடுக்கக்கூடாது. இது ஆர்டினோ போர்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த PIR சென்சாருக்கு வந்துட்டு VCC to 5 வோல்ட். நான் சொன்னேன்ல, நம்பர் வந்துட்டு 5 வோல்ட். கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவுட்புட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நானோவில் வந்து D2 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருத்தவங்க நடந்து வந்தாங்கன்னா எனக்கு இங்கே இந்த பின்லேருந்து இந்த கண்ட்ரோலருக்கு என்ன வரணும், சிக்னல் வரணும். சரி, இப்போ இந்த சிக்னல் இங்கே வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த மாடல் வந்துட்டு ஆன் பண்ணும். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு நான் அசைன் பண்ணியிருக்க பின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் 12. இது எதில் பண்ணியிருக்கேன், டிஜிட்டலில் பண்ணியிருக்கேன், அனலாக்ல பண்ணலை. ஸோ அப்போது உங்களுக்கு இன்னுங்கிறது D12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. VCCங்கிறத 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஓவரால் கனெக்ஷன் டயக்ராம். ஓகே, சரி. இப்போது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டா இது ஆப்ரேட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இது ஏன் ஆகாது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டுக்கு இதில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இது என்ன சார், PCB லேஅவுட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டயக்ராம், அந்த டயக்ராமான நம்ம வந்து ஒரு போர்டாக செய்யணும் இல்லையா. இப்போ அந்த போர்டாக செஞ்சால் தானே நம்ம வந்து அதை வந்து இது பண்ண முடியும், மார்க்கெட்லேயோ எங்கேயோ வீட்டுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதிலே போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம டயக்ராமை பார்த்து. சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து இங்கே அடாப்டர் பின்னை வந்து கனெக்ட் பண்ணேன்னா இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது எனர்ஜிஸ் ஆகும். ஸோ இதில் ஒரு ஜாக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேவுடைய அவுட்புட். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் சர்க்யூட் தான். இப்படி தான் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்ம பார்த்த மாதிரி இந்த கண்ட்ரோலர் நானும் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரியணும். அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த சர்க்யூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போது அதுக்கான ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பின் 2 PIR சென்சார் பின்னை நம்ம எதில் கொடுத்தோம், 2ஆம் நம்பரில் கொடுத்தோமா, அதை எடுத்து போடுங்க. ரிலே பின்னை நான் வந்து இங்கே ப்ரோக்ராமிங் டெஸ்டிங்கில் பண்ணும்போது 3ன்னு போட்டிருக்கேன். நம்ம ஆனால் அசைன் பண்ணியிருக்கிறது 12. இந்த இடத்துல 12ன்னு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வாய்ட் செட்டப், நம்ம இதை வந்து செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பின்னும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், PIR பின் அப்படிங்கிறது என்னது, இன்புட்டு கொடுத்தாச்சா. அடுத்து ரிலே பின் அப்படிங்கிறது அவுட்புட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லூப் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த சென்சாரோடைய இன்புட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிலே வந்து ஆப்ரேட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மைக்ரோ கண்ட்ரோலரில் லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்டினோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா 0 எரர் ப்ரோக்ராம். இது டைரெக்டாக நீங்கள் டேட்டா கேபிள் மூலயமா மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். நீங்கள் தூக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிட்டீங்க, இந்த சைடில் சென்சாரு இந்த சைடில் ரிலே மாடல் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் இன்ஜினியர். ஹேவ் எ கிரேட் டே. வி வில் மீட் another video. Bye.